கிராசரிஸ் ஒரு சிலது வாங்க வேண்டியது இருந்தது. பூஜை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரப்ப, அங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ, அங்கேயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்பல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது பெட்டர் ஆப்ஷனா தெரியுது. ஏன்னா, தேவையானத மட்டும் வாங்குவோம். இதுவே சூப்பர் மார்க்கெட்ன்னு போனா, நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கண்ல படுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். பூஜை ஸ்கூல்லேருந்து வந்தோனே அவனோட டிஃபன் பாக்ஸ முதல்ல செக் பண்ணிட்டு, அந்த ரப்பர் கேஸ்கெட் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா, இப்போ வர ஃபேன்சி டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலயுமே அந்த லீக் ப்ரூஃப்காக அந்த ரப்பர் குடுத்துருக்காங்க. அது ரொம்பவே டர்ட்ட வந்து ஃபார்ம் ஆகுற இடமா இருக்கு. இன்னைக்கு டின்னர் வேலைய கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு ஹைதராபாடி ஸ்டைல்ல பன்னீர் கிரேவி தான் பண்ண போறேன். யூசுவலா அரைக்கிற மசாலாஸ் தான் அது கூட புதினாவும், கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்தி போட்டு அரைக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊத்துனோம்னா ஹைதராபாடி ஸ்டைலு. அதான் வேற ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நான் கிரீமினஸ்க்காக எப்பவுமே அந்த கிரீம் எல்லாம் சேர்க்க மாட்டேன். நார்மலா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அதுதான் எனக்கும் எப்பவுமே பிடிக்கும். நல்லா சுட சுட ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.